டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பில் சுதா கங்குரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா, ஸ்ரீலீலா நடிக்கும் பராசக்தி ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நடிகை ரம்யா என்கின்ற திவ்யா ஸ்பந்தனா குத்து படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர். முதல் படத்திலேயே பலரின் கவனத்தை பெற்ற அவர் அதன் பிறகு கிரி, பொல்லாதவன், வாரணமாயிரம், சிங்கம் புலி உள்ளிட்ட பல தமிழ் திரைப்படங்களிலும் கன்னடம், தெலுங்கு உள்ளிட்ட பிறமொழி படங்களிலும் நடித்துள்ளார். சில ஆண்டுகளுக்கு முன்பு திரைத்துறையிலிருந்து விலகிய திவ்யா ஸ்பந்தனா காங்கிரஸில் இணைந்தார். அத்துடன் கர்நாடக மாநிலத்தின் மாண்டியா தொகுதியிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினராக போட்டியிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவ்வப்போது சில கருத்துக்களை தெரிவித்து நடிகை திவ்யா சர்ச்சையில் சிக்குவது வழக்கம். அந்த வகையில் தற்போது தெருநாய்கள் விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தின் கருத்துக்கு எதிராக அவர் தெரிவித்துள்ள கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சமீப காலமாக தெருநாய்கள் தொடர்பான பிரச்சனை இந்திய அளவில் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது. சிலர் தெருநாய்களுக்கு உணவளிக்க கூடாது, அவை பொதுமக்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என்று கருத்து தெரிவித்து வருகின்றனர். மறுபுறம் சிலர் தெருநாய்களுக்கு ஆதரவாக பேசி வருகின்றனர். இந்த சூழலில் இந்த விவகாரம் தொடர்பான வழக்கு அண்மையில் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. ஜனவரி 7 அன்று நடந்த விசாரணையின் போது நீதிபதிகள் விக்ரம்நாத், சந்தீப் மேதா, NV அஞ்சாரியா அடங்கிய அமர்வு ஒரு நாய் எப்போது கடிக்கும் அல்லது எப்போது கடிக்காது என்பதை யாராலும் கணிக்க முடியாது. நாயின் மனநிலையை யாராலும் யூகிக்க இயலாது. வருமுன் காப்பதே சிறந்தது. எனவே பள்ளிகள், மருத்துவமனைகள், நீதிமன்ற வளாகங்கள் போன்ற பொது இடங்களை நாய்கள் இல்லாத இடங்களாக மாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியது. மேலும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் ABC விதிகளை சரியாக செயல்படுத்த தவறியதையும் சுட்டிக்காட்டியது. உச்சநீதிமன்ற கருத்துக்கு எதிர்ப்பாக திவ்யா ஸ்பந்தனா தனது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் ஆண்களின் மனதையும் யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. ஒரு ஆண் எப்போது பாலியல் வன்கொடுமை அல்லது கொலை செய்வான் என்பது யாருக்கும் தெரியாது. அதற்காக அனைத்து ஆண்களையும் முன்கூட்டியே சிறையில் அடைக்க முடியுமா என கேள்வி எழுப்பியிருந்தார். இந்த ஒப்பீடு சமூக வலைதளங்களில் பெரும் விவாதத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. பலரும் ஆண்களை தெருநாய்களோடு ஒப்பிடுவது தவறு, இது ஆண்களுக்கு எதிரான பொதுமைப்படுத்தல் என்று கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். மறுபுறம் சிலர் அவரது கருத்தை ஆதரித்து அச்சத்தின் அடிப்படையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பது தவறு என்று தெரிவித்து வருகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.